தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் வேலைவாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியலாக புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முன் அனுபவம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமா மட்டும்தான். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th பாஸ், மேக்ஸிமம் எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மொத்தம் 1100 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது எஸ்சினா இத்தனை வேலைவாய்ப்பு, எஸ்டினா இத்தனை வேலைவாய்ப்பு, ஓபிசினா இத்தனை வேலைவாய்ப்பு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மொத்தமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருக்கு அந்த டேலண்ட்டோ இந்த ஸ்கில்லோ இருக்குதோ அவங்க நீங்கள் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க கம்யூனிட்டி வைஸ் எந்த பிரேக்கப்பும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே 25,000 35,000 ரூபாங்கிறது தான் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. ஸோ அப்ளை பண்ணுங்கள். கிடச்சிச்சின்னா ஒரு லைஃப் செட்டில்டுக்கான ஒரு ஏர்போர்ட் ஜாப். ஸோ பர்மனெண்ட் தான், டெம்பரவரியெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ பர்மனெண்ட்டில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக 1.5 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் அதே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஏர்போர்ட் ஜாப். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸ்கில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களை மற்றும் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறைங்கிற போன்ற அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் லிங்க். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். வந்தீங்கன்னா இந்த லிங்க்கில் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 மே தான் லாஸ்ட் டேட். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க எப்போ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கரெக்டாக 15வது நாள் நாங்கள் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்க்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா, இது பர்மனெண்ட் தான், டெம்பரவரியெலாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் கூப்பிட்டு கேட்டுக்கலாமா அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. டைமிங் எந்த டயத்துக்குள்ளே கூப்பிடலான் இருக்காங்க. இதில் மெயில் பண்ணி கேட்குற மாதிரி இருந்தாலும் மெயில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, ஜெண்டர், அண்ட் தென் கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அட்ரஸ், அது பார்த்தீங்கன்னா டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே எழுதிக்கோங்க. சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் 1 and 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிங்க, எந்த போர்டு, அந்த இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 12th சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிங்க, எந்த போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க. கீழே வந்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது ஆதார் கார்டில் இருக்க ஃபுல் நேம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் சோர்ஸ், எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபோட்டோ ஐடென்டிட்டி, அது உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். என்ன ஃபார்மெட்டில் அப்படின்னு பார்த்தா ஜேபக் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க ஜேபக் அல்லது பிஎன்ஜி ஃபார்மெட்டில். என்ன சைஸில் இருக்கணும்னா 4 MBக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே ப்ரிவ்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணது எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னா
சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும். அவ்வளோதான். ஆன்லைனே நீங்கள் இதை மட்டும் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, என்னென்ன வேலை வாய்ப்புகள், எவ்வளோ காலியிடங்கள், என்ன படிச்சிருக்கணுங்க முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் என்ன வேலை வாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. மொத்தம் பார்த்திங்கன்னா 1074 காலியிடங்கள் சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 25,000 35,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளம் இதுதான் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இது ரெண்டுலேயுமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் பேசிஸ் தான், பெர்மனன்ட் ஜாப், டெம்பரவரியெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் முடிக்கணும், முடித்தா தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் 6 மார்ச் 2024 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னா 22 மே 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. 22ஆம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் நீங்கள் 12th பாஸ் அது பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதாவது 12th மேலே நீங்கள் டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, 12th முடிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லைனாலும் நீங்கள் 12th இப்போ படிச்சுட்ருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு தேவையே இல்லை. ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைன் லிங்க் ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். A to Z எல்லாத்தையுமே படிங்க. எல்லாமே ஓகேனா அப்ளை ஆன்லைன் லிங்க் இது தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம காமிச்ச அந்த பேஜ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். அது மூலிமா உள்ளே போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.